ஒரு காலத்தில் வானத்தில் ஒளியாக இருந்த சந்திரன் தன் தவறை உணராத ஒரு அகம்பாவத்தின் காரணமாக சாபம் பெற்றான். ஒளி மங்கியது, அழகு மறைந்தது, உயரத்தில் இருந்தவன் தனிமையில் உடைந்தான். அந்த நேரம் சந்திரன் உணர்ந்தான். எல்லாம் போய்விட்டது என்று நினைக்கும்போது ஒருவன் மட்டும் எப்போதும் இருப்பான், சிவன். கண்ணீருடன் சந்திரன் சரணடைந்தான். சிவன் பார்த்தார், தவறையும் பார்த்தார், வேதனையையும் பார்த்தார். சிவன் பேசவில்லை, ஆனால் ஒரு காலத்தை உருவாக்கினார். சூரியன் மறையும் நேரம், இரவு பிறக்கும் நேரம், பகலும் இரவும் சந்திக்கும் அந்த நிமிடம். அந்த நேரம்தான் பிரதோஷம். அந்த பிரதோஷ நேரத்தில் நந்தியின் முன் அமர்ந்து சிவன் உலகத்தை நோக்கி அருள் புரிகிறார். அந்த நேரத்தில் என்னை நினைப்பவர்களின் பாவம் கரையும், தடைகள் விலகும், மனம் அமைதியாகும். அந்த நேரத்தில் காமதேனு சிவனை வலம் வருகிறது. அதன் காலடிப்பட்ட இடமெல்லாம் கருணை பொழிகிறது. சந்திரனின் சாபம் மெல்ல மெல்ல கரைகிறது. ஒளி திரும்புகிறது. சந்திரன் மட்டுமில்லை, சரணடைந்த ஒவ்வொரு மனமும் ஒளி பெறுகிறது. பிரதோஷம் ஒரு நாள் அல்ல, வீழ்ச்சியில் இருப்பவர்களுக்கு சிவன் சொல்கிற ஒரு வார்த்தை. நீ உடைந்திருந்தாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நந்தி முன் நின்று சிவனை நினை. சிவன் பேச மாட்டார், ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றுவார்.